இதெல்லாம் தூளி கட்டுறதுக்கு தூளி கட்டுறதுக்கு ஓகே வரிசையா இருக்கும். அந்த காலத்துல நிறைய குழந்தைங்க பிறப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க இதுல ஓட்ட போட்டு பண்றது கஷ்டம். அதனால எவ்வளவு ஃபோர் தாட் இல்லையா? கட்டுறப்பவே இதெல்லாம் யோசிச்சு குழந்தைங்களை வந்து தொட்டில கட்டி தூளி கட்டுறதுக்காக மேல வந்து ஒரு வட்டமா ஒரு ஆணிய இது என்ன சொல்லுவாங்கம்மா, வட்டமா ஆணி பதிச்சிருக்கிறத கட்டடம் கட்டும் போதே உட்டன்ல ரூஃபும் பண்ணிட்டு சீலிங்லயே அதையும் பதிச்சு வச்சிருக்காங்க. தொட்டி கட்டுறது ஊஞ்சல் கூட போட்டுக்கலாம். நகரத்தார் தாலாட்டுங்கிறது ரொம்ப பெருமை வாய்ந்தது. தாலாட்டு பாட்டு அவ்வளவு. நீங்க ஒரு தாலாட்டு பாடலாமே, இங்க வாங்க. இப்ப லட்சுமி ஆச்சு நம்மளுக்காக ஒரு நகரத்தார் தாலாட்ட குழந்தைங்களுக்கு பாட போறாங்க. தொட்டிலே அட்டனக்கால் தூங்குறது யார் மகனோ, இன்னார் மகனிவனோ, இனி யாரின் பேரனோ. அதாவது அந்த தொட்டியில அட்டனக்கால் போட்டுக்கிட்டு அந்த குழந்தை தூங்குது. இன்னார் மகன் இவனோ, இனியாரின் பேரனும். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பழக்கத்தை எல்லாம் சொல்லி நீங்க இந்த குடும்பத்துல வந்து அவங்களோட மூதாதையர்லாம் சொல்லி நம்ம வந்து எல்லா பாட்டுமே அந்த மாதிரி தான் வரும். வந்தாரை வரவேற்று சென்றாரை கையமர்த்தி வருந்தி விருந்து வைக்கும் மன்னரின் பேரனோ. அதாவது இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க, நீ அவங்க வீட்டுல வந்து பிறந்திருக்க அப்படின்னு. சில சமயம் நாங்க சாமி பாட்டையும் சொல்லி பாடுவோம். ராமர் கதையெல்லாம் வரும். நம்ம அழகர் மலையில இருக்கிற அந்த கதையும் கூட சொல்லி நாங்க வந்து நீங்க எல்லாம் அப்ப இந்த மாதிரி தாலாட்டு பாடிதான் இது ஒண்ணு பண்ணி திடீர்னு கேட்க